27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதைகள் அஸ்வினி குமாரர்களாகிய இருவர். இந்த அஸ்வினி குமாரர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் கதை. அதாவது தேவர்களுக்கு எல்லாம் வைத்தியர்கள் தான் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி குமாரர்கள் அதாவது தேவர்களுக்கு எல்லாருமே, அதாவது தேவர்களுக்கு எப்போவுமே இளமையாகவே அவங்க இருக்கிறதுக்கு, இளமையை தக்க வைக்கிறதுக்கு தேவர்கள் தேவர்களுக்கு மருந்து கொடுப்பவங்க தான் இந்த அஸ்வினி குமாரர்கள். ஒரு தடவை சீவன மகரிஷி கடுமையான தவம் புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமாக ஏற்பட்டது. அப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கும்போது இந்த அஸ்வினி குமாரர்கள் 2 பேரும் தான் அவங்க ரொம்ப கரெக்டாக போய் அவங்களுக்கு வைத்தியம்லாம் பார்த்து அவங்கள குணப்படுத்தினாங்க. குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த தவம் புரியும் போது ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆகி நமக்கு என்ன ஆகும், அடுத்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போவோம் இல்லையா. அப்போ அவர் தவம் புரிஞ்சுட்டே இருக்கும்போது தன்னுடைய முதுமையில தழுவி போயிட்டு இருக்கும்போது அவங்கள முதுமையில இருந்த அவங்களையும் இளமையாக மாத்துறது இந்த அஸ்வினி தேவர்கள் தான். ஸோ இதனாலேயே என்ன கூறப்படுது அப்படின்னா, இவங்களுக்கு இந்த குணப்படுத்துகிற ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஒரு வேகமான ஒரு செயல்பாடு, சிந்தனை திறன், ஒரு விஷயத்தோட தொடக்கம், இது எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள்ட்ட அதிகமாகவே காணப்படும். இவங்க தான் வைத்தியர்கள், அதாவது தேவர்களின் வைத்தியர்கள்னு சொன்னாலே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி அதிதேவதைகளா அஸ்வினி குமாரர்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன மாதிரி முறையில் வழிபட்டா, யாரை வழிபட்டா இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு அறிவாற்றல், ஒரு திறமை எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். உலகத்திற்கு ஒளியும் உயிர்களுக்கு நம்பிக்கையுமே கொண்டு வந்தவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, அஸ்வினி நட்சத்திரம். ஸோ அப்போது இவங்களுக்கு முருகப்பெருமான், முருக கடவுளை இவங்க வழிபடுறது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு கடவுள். அஸ்வினி அதிதேவதைகளையுமே இவங்க வழிபட்டுக்கலாம். இப்போ அதிதேவதைகள்னா அவங்க அந்த அதிகாரங்கள் உட்பட்ட தெய்வங்கள், அவங்களையும் வழிபட்டுக்கலாம். முருகரையும் வழிபட்டுக்கலாம். முருகரை வழிபடணும்னு சொல்லிட்டு பழனி முருகன் கோவில், திருப்பரங்குன்று கோவில் தான் இவங்க போகணும்னு கட்டாயமே கிடையாது. நியர்பையில் இருக்க எந்த முருகன் கோவிலுக்கோ இவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இவங்க போய் அங்கே வழிபட்டாலே இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில தடைகள் எல்லாமே விலகி இவங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபா. எல்லா தலைநகரங்களுக்குமே ஹெட் இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான். கல்வித்துறையை ஆட்சிப்படுத்துறதோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்த குழந்தை பிறக்குது அப்படின்னா 100% அதுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தலைமை பண்பை அதிகமாக கொண்டது இந்த அஸ்வினி நட்சத்திரம். அவங்களுக்கு நெளிந்து வளைந்து போகிறது பிடிக்காது. இதனாலேயே நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட இந்த டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதாவது அவங்களுக்கு கரெக்டாக பொறுத்து அமையலை அப்படின்னா டிவோர்ஸ் கேசஸை பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தணுங்கிற இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு எல்லாத்தோட தொடக்கம், ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்லை ஒரு விஷயத்த அடுத்து நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்தோட தொடக்கமாகவும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முருகனை மட்டுமே பிடிச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நியரஸ்ட் இருக்கக்கூடிய முருகர் கோவிலை போய் நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். விநாயகரையுமே நீங்கள் வழிபட்டுக்கலாம்.